தஞ்சை திருவையாறு புறவழிச்சாலையில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தஞ்சை திருவையாறு புறவழிச்சாலையில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். முளைந்த நெற்பயிர்களை வைத்துக்கொண்டு விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் உசைன் இணைந்திருக்கிறார். உசைன், எதற்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர்? அங்கு தண்ணீர் திறக்காத காரணத்தால் பயிர்கள் வாடியிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எவ்வளவு ஏக்கரிலான பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன? பாலசுப்ரமணியம், தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட சாகுபடிக்காக மேட்டூர் அணை வழக்கமாக ஜூன் 12 திறக்கப்பட்டு ஜனவரி 28 அடைக்கப்படுவது வழக்கம். அதே போல வழக்கமாக ஜூன் 12 திறக்கப்பட்டு ஜனவரி 28 கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தண்ணீர் அடைக்கப்பட்டது. ஆனால் பல பகுதிகளில் காலதாமதமாக நடவு செய்த சம்பா தாளடி சாகுபடி பயிர்கள் காய்ந்து வருவதாகவும், எதிர்பார்த்த அளவு மழை இல்லாத காரணத்தால் சாகுபடியை முழுமை செய்ய முடியவில்லை என கூறி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் தண்ணீர் திறக்கப்படும் என உறுதியளித்த நிலையில் ஆனால் உடனடியாக தண்ணீர் நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் கபிஸ்தலம், கபிஸ்தலம் உள்ளிட்ட பகுதிகளிலும், அதே போல தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் தாலுகா, அதாவது கல்லணை கால்வாய் கோட்டத்திற்கு உட்பட்ட வண்ணாரப்பேட்டை, ஆலக்குடி, ராமநாதபுரம் ஊராட்சிகளில் சுமார் 5000 ஏக்கருக்கு மேல் இன்னும் 1 மாத காலம் தண்ணீர் தேவைப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சம்பா தாளடி பயிர்கள் தற்பொழுது முழுமையாக காய தொடங்கி உள்ளன. வயல்வெளிகள் அனைத்தும் வெடிப்பு விட தொடங்கிவிட்டது. இதற்கு தண்ணீர் கேட்டு விவசாயிகள் பலமுறை கோரிக்கை வைத்தும் தற்போது வரை தண்ணீர் திறக்காததன் காரணமாக ஒரு 15 நாட்களுக்காவது தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா திருவையாறு புறவழிச்சாலை பகுதியில் வண்ணாரப்பேட்டை கல்லணை கால்வாய் கரையோரம் சாலையில் அமர்ந்து தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டம் காரணமாக இந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள், அது மட்டுமில்லாமல் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய வாகனங்கள், பணிக்கு செல்லக்கூடியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவரோட முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், இந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழை காரணமாக குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டது. காலதாமதமாக குறுவை சாகுபடி செய்ததனாலும் குறுவை நெல் கொள்முதல் செய்ய காலதாமதமானதன் காரணமாகவும் சம்பா தாளடி சாகுபடிகள் காலதாமதமாகவே நடப்பட்டன. மேலும் மழை காரணமாக ஆற்றில் போதுமான அளவிற்கு தண்ணீர் திறக்கவில்லை. அதுவும் இல்லாமல் போதிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவு மழையும் இல்லாததன் காரணமாக தங்களது பயிர்கள் முழுவதுமாக விளைய முடியாமலும், அதே போல சாகுபடி பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. தங்களுக்கு உடனடியாக 2 முறை தண்ணீர் வேண்டும். அதாவது தொடர்ந்து 15 நாட்களுக்கு கல்லணை கால்வாயில் தண்ணீர் திறந்தால் மட்டுமே தங்கள் பகுதியில் உள்ள 5000 ஏக்கருக்கு மேல் உள்ள சம்பா தாளடி பயிர்களை காப்பாற்ற முடியும் என கோரி சாலையில் அமர்ந்தும் டிராக்டரையும் இருசக்கர வாகனங்களையும் சாலையின் குறுக்கே போட்டு சாலை மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் தண்ணீர் திறக்காத காரணத்தால் பயிர்கள் வாடியிருப்பதால் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதா விவரங்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசேன்.